நம்ம எல்லாருக்குமே வந்து கொட்டாவி வரும். அது வந்து நார்மல் தான். ஆனா சில பேருக்கு வந்து அளவுக்கு மீறி வந்து கொட்டாவி வரும். அதுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப். நம்ம வந்து சரியா தூங்காதனால நம்ம பாடி வந்து சோர்வா இருக்கும். அதை சரி பண்றதுக்காக டெம்பரவரி ஆக்ஸிஜன் எடுக்கிறதுக்காக நம்ம பாடி வந்து கொட்டாவி ஏற்படுத்தும். நம்பர் 2 வந்து ஸ்லீப் டிஸார்டர். உங்களுக்கு ஆல்ரெடி தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு கொட்டாவி அடிக்கடி வரும். 3வது பார்த்தீங்கன்னா, ஆன்டிசைகோட்டிக், ஆன்டி டிப்ரெசன்ஸ், அப்புறம் செடேட்டிவ்ஸ் போன்ற மெடிசின்ஸ் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொட்டாவி அடிக்கடி வரும். நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக அளவு டென்ஷனோ இல்லை பதட்டமோ அடைறீங்கன்னா அதை சரி பண்றதுக்காக நம்ம பாடி வந்து நேச்சுரலாகவே வந்து கொட்டாவி ஏற்படுத்தும். நம்பர் 5 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை மைக்ரைன் போன்ற தலைவலி பிரச்சனை இருந்தாலுமே கூட உங்களுக்கு கொட்டாவி அடிக்கடி வரும். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொட்டாவி பிரச்சனை இருந்துச்சுன்னா இமீடியட்டாக டாக்டரை பார்த்து சரி பண்ணுறது தான் நல்லது. இதுபோல் டெய்லி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.